வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான நபி சரித்திரம் அந்த அரஃபா. அந்த அரஃபாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சத்தம் போட்டார்கள், ஒரு விஷயத்தை சொன்னார்கள். லா யுஜாலிசுனல் யௌம் காத்திஉ ரஹிம். இந்த அரஃபாவில், இந்த ஹஜ்ஜத்துல் வதாவில், இன்றைய நாளில், துஆ கபூலாக கூடிய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன்று யாரெல்லாம் இந்த மைதானத்தில் இரத்த பந்தத்தை துண்டித்து விட்டு, மாமாவோடு பேசாமல், மாமியோடு பேசாமல், நானாவோடு, தம்பியோடு, தாயோடு, தகப்பனோடு உறவில்லாமல் இந்த அரஃபாவில் உட்கார்ந்திருக்கிறீர்களோ, ஃபல்யகும் அன்னா, அவர் தயவு செய்து எழும்பி போகட்டும். இந்த அரஃபாவில் அவர் உட்கார்றதுக்கு தகுதி இல்லை. அவர் அரஃபா மைதானத்தில் நம்முடன் உட்கார வேண்டாம் என்றார்கள். இதே அறிவித்தலை நம்முடைய ஊரெல்லாம் ஒன்று கூட்டி நாம் செய்தால் எத்தனை பேர் மிச்சமாக இருப்பார்கள் என்று தெரியாது. ஏன் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் சண்டை. கேவலம் சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தின் சொர்க்கத்தை விட்டு கொடுத்தார். உலகத்தின் சொர்க்கம், உலகத்தில் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை வைத்திருக்கிறான், அதுதான் பலஸ்தீன். உலகத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான், அதுதான் மதீனா. என்னுடைய கருத்தா இது? புகாரியுடைய ஹதீஸ், மா பைன பைதி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிம்பருக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி, சொன்னார்கள், சுவர்க்கத்தின் பூங்காவனம் அது. நமக்கு விளங்குறா ஒயிட் கார்பெட் என்று சொன்ன விளங்கும். இந்த ஒயிட் கார்பெட், இப்ப ஒயிட் கார்பெட் எல்லாம் இல்லை, எல்லாமே பச்சை கார்பெட் தான். ரௌதா ஒயிட் கார்பெட்டாக மாறிட்டு. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, பெயரை சரியாக சொல்ல வேண்டும். அந்த சுவர்க்கத்து பூஞ்சோலையில் அடக்கம் செய்யப்பட்ட முதலாவது நபர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுவர்க்கத்தில், உலகத்தின் சொர்க்கத்தில் இரண்டாவது அடக்கப்பட்டவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சுவர்க்கத்தில் மூணாவதாக ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தை அன்னை ஆயிஷா தனக்காக வைத்திருந்தார். உலகத்தின் தலைவர், உலகத்தின் சிறந்த சஹாபி, இவர்களுக்கு பக்கத்தில் சுவர்க்கத்தில் இடம். சாதாரண இடமா? சாதாரண இடமா? அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுகையில் கத்தியால் குத்தப்பட்டு சக்கராத்தில் இருந்து கொண்டு மகன் அப்துல்லாவை கூப்பிட்டு சொன்னார், அப்துல்லா, அப்துல்லா, ஆயிஷா நாயகியிடம் செல் மகனே, ஆயிஷாவிடம் செல் மகனே, அங்கே போய் நீ கேளு, ஆயிஷா தனக்காக வைத்திருக்கும் இடத்தை உமர் கேட்கிறார் என்று சொல். ஜனாதிபதி என்று சொல்லிவிடாதே. ஃபஇன்னி லஸ்துல் யௌம அமீரன் லில் முஃமினீன். நான் இப்ப அமீருல் முஃமினீன் அல்ல, நான்